ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 300 கிராம் அளவு மைதா மாவு இருக்கும். சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். ஃப்ளேவர் இல்லாத நார்மலான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் மாவோட எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமோசாவோட வெளிப்பகுதி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையில் அழுத்தமாக பிடிச்சு பாருங்கள், ஒரு ஷேப் எடுக்கும். அப்போ அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதை எந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியான சமோசா ஷீட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ இது மேலாப்பில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. இதில் நம்ம பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலையில, அதனால் இது 1 மணி நேரம் ஊறட்டும். அந்த 1 மணி நேரத்தில் நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இதை கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் வேக வச்ச கேரட் சேர்த்துக்கணும். நான் ஒரு கேரட்டை நல்லா வேக வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணி சேர்க்குறேன். இது ரெண்டையுமே நான் குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் பச்சையாக அப்படியே கூட சேர்க்கலாம். ஆனால் ஸ்டஃபிங் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கிறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. இதில் கொடமிளகா, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பீன்ஸ், பட்டாணி இது போன்ற காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக 2 காய்கறி மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் மல்லித்தூள், கரம் மசாலா இது போன்ற மசாலாக்கள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணுறேன். ஸோ நான் மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்துருக்கேன். அப்படி இருந்தும் கூட இந்த ஸ்டஃபிங் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டஃபிங்கை நீங்கள் அப்படியே ரெடி பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடக்கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி சமோசா பண்ண போகிறோம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம வேக வச்சுருந்ததுனால இது எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. ஒருவேளை நீங்கள் வேக வைக்காத பச்சை காய்கறிகள் சேர்க்குறீங்கன்னா ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து எப்போதும் நம்ம காய் வேக வைப்போம்ல அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப முழுசாக இருக்கிறதுனால லேசாக நான் மசிச்சு விட்டுருக்கேன். நீங்கள் கரண்டி வச்சு கூட மேஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது போல் பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். சும்மா 1-2 மேஷ் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் நல்லாவே தயாராகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சமோசாவுக்கு ஷீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஊறினதுக்கப்புறம். இப்போ இதை மறுபடிக்கும் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மறுபடிக்கும் இதை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பூரி தேய்க்கிற கட்டையில் வச்சுட்டு இது போல் நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா இது போல் உருட்டினதுக்கு அப்புறமா ஒரே ஷேப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுத்துருங்க. நான் கத்தி வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் கை வச்சு நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி கூட எடுத்துக்கலாம்.
இப்போ இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையும் உருட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுட்டு நல்லா பூரிக்கு போல் தேய்ச்சிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் போல் வரமாவு தேய்ச்சிக்கோங்க. வரமாவுனா நார்மலான மைதா மாவு தடவிட்டு பூரிக்கட்டை வச்சு இது போல் நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக திரட்டணும்னு இல்லை, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு திரட்டிக்கோங்க. ஏன்னா மறுபடிக்கும் நம்ம ஒட்டு மொத்தமாக வச்சு திரட்ட போகிறோம். அதனால் ஓரளவு திரட்டினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டினா போதும். ஒரு சின்ன பூரி சைஸ் அளவுக்கு நான் திரட்டியிருக்கேன். இந்த அளவு திரட்டினதுக்கு அப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இன்னொரு உருண்டை எடுத்து இதே போல் திரட்டுங்க. இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க அத்தனை உருண்டைகளையுமே நம்ம திரட்டிக்க போகிறோம். முன்னாடி சொன்னது போல தான் வரமாவு தடவிட்டு இது போல் நல்லா திரட்டிக்கணும். இப்போ அவ்வளோதான், ரெண்டாவது உருண்டையும் நம்ம திரட்டியாச்சு. இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் திரட்டிட்டு ஒன்று மேலே ஒன்று இதே போல் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ப்ராசஸை ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளையுமே நான் சின்ன பூரி சைஸ் அளவுக்கு திரட்டி ஒன்று மேலே ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா உருண்டைகளும் தயாராக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒவ்வொரு பீஸா எடுத்து வச்சு அது மேலே எண்ணெய் தடவை போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறேன்ல, நீங்கள் நார்மலாக கை வச்சு கூட அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்பூன் வச்சு கூட அப்ளை பண்ணலாம். நல்லா இது போல் தடவினதுக்கப்புறமா இதுக்கு மேலே மைதா மாவு தூவி விடணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தூவினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இதை லெவல் படுத்திக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் தூக்கி வைக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே திரட்டி வச்சுருக்கோம்ல அந்த பீஸ். இதே மாதிரி கடைசி பீஸ் வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இடையில பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா வரமாவு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு பீஸ் தூக்கி வைக்கணும். இப்போ நான் பண்ணுறேன்ல, இதே போல் நீங்கள் மீதம் இருக்க எல்லா பீசஸ்க்கும் பண்ணணும். இது கண்டிப்பாக பண்ணணும். இது பண்ணினா தான் நம்ம ஷீட் தயார் பண்ணி எடுக்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக பிரித்து எடுக்கிறதுக்கு வரும். இப்போ எல்லா பீசஸையும் அது போல் பண்ணதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக இது போல் திரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி திரட்டும் போது எவ்வளோ பெரிய ஷீட் வேணுமோ அந்தளவுக்கு தின்னாக திரட்டி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமாக வச்சு திரட்டும் போது திரட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையும் சுலபமாக முடியும். இல்லைனா ஒவ்வொரு ஷீட்டாக நம்ம தேய்ச்சி தயார் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா சூடான தோசை டவாவில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு இதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம ஒரு 30 செகண்ட் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், லேசாக பின்பாகம் வெந்துருச்சு. இப்போ இதை லேசாக திருப்பி விட்டுட்டு இது போல் பண்ணணும். இப்போ நம்ம மேலே இருக்கிற பீஸை உரிச்சு எடுக்க ட்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி அது வெந்திருக்குல, 30 செகண்ட் வெந்திருக்கு. அதனால் அது ஈஸியாக உரிச்சு எடுக்க வரும். லேசாக சுடும், ஆனால் நம்ம பயப்படக்கூடாது. ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா கிளியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. லேசாக அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதில் பிடிச்சி இது போல் இழுத்துட்டே வரணும். அதுக்கப்புறமா எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். பாருங்கள், எவ்வளோ சுலபமாக வருதில்ல. இதே மாதிரி மீத இருக்க எல்லா ஷீட்டையும் ஒவ்வொன்றா உரிச்செடுக்கணும். அது 30 செகண்ட் வெந்தால் தான் இது போல் உரிச்செடுக்கிறதுக்கும் வரும். பாருங்கள், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக கடையில் கிடைக்கக்கூடிய சமோசா ஷீட் போலவே இருக்குது. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம்.
இப்போ கீழ்பாகம் 30 செகண்ட் வெந்துருச்சுல. இப்போ இந்த ஷீட்டை நம்ம பிரித்து எடுக்கணும். அதாவது மேலாப்பில் இருக்குல்ல அந்த ஷீட்டை. நான் சொன்னது போலவே அந்த எட்ஜில் இருந்து ட்ரை பண்ணி இது போல் எடுங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும். கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரெண்டாவது ஷீட்டும் நம்ம பிரித்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பாகத்தை திருப்பி போட்டுட்டு மேலாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை வெளியில் எடுக்கணும். இதே போல் மீத இருக்க எல்லா ஷீட்டையும் நம்ம 2 பக்கம் திருப்பி விட்டு எடுத்துகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், அடுத்த ஷீட்டும் தயாராகிருச்சு. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சமோசாக்கள் செய்ய முடியும். இதே ஷீட்டை வச்சு நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் கூட தயார் பண்ணலாம். நான் வந்து ஏற்கனவே கோதுமை மாவு வச்சு சமோசா வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து ஆனியன் ஸ்டஃபிங் வச்சுருப்போம். இதில் நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள் வந்து வச்சுருக்கோம். இந்த ஷீட் பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் நான் விட்டுட்டு எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான். இப்போ கடைசி ஷீட் வந்து அடுப்பில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளோட சமோசா ஷீட் செய்கிற வேலை முழுமையாக முடிவடையுது. இப்போ எல்லா ஷீட்டுமே தயார் பண்ணி நான் ஒரு ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதிலிருந்து நம்ம இப்போது சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷீட் வந்து உங்களுக்கு மீந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் 6 மாதம் கூட யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாமல் இருக்கும். எப்போலாம் உங்களுக்கு சமோசா செய்யணும்னு ஆசை வருதோ அந்த டைமில் இந்த ஷீட் எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ வந்து நம்ம இதை லெவலாக கட் பண்ண போகிறோம். ஸோ ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப் தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பீசஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்கன்னா நல்ல முறுமுறுப்பான ஒரு சிப்ஸ் போல் இருக்கும். அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இப்போ ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா 3 பகுதியாக இதை வந்து இது போல் பிரிச்சுக்கோங்க. கரெக்டாக நேர்கோடாக வரணுன்றதுக்காக நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீட்டாக கட் பண்ண வருதுன்னா நீங்கள் ஸ்கேல் இல்லாமலே நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சமோசா ஷீட்கள் சூப்பராக தயாராக இருக்குது. இதில் நம்மளுக்கு நிறைய ஷீட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம இத்தனையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து நான் சொன்னது போல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 6 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சமோசா சீட் வந்து ஒட்டுறதுக்காக ஒரு பேஸ்ட் தயாரிக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் வந்து லிக்யூட் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு பசை மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட பேஸ்ட் வந்து தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து இது போல் ஷீட் எடுத்துட்டு இந்த மாதிரி மடிக்கணும். அதாவது அந்த முனையிலிருந்து பாருங்கள், இந்த மாதிரி இது போல் ஒரு கோன் போல் செஞ்சுட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஒரு பேக்கெட் மாதிரி கிடச்சிருக்குல்ல, இது உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். நல்லா டைட்டாக மூடணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இன்னொரு டைம் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோன் மாதிரி பண்ணிவிட்டு இது உள்ளே இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடணும். முடிஞ்சளவு எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல், அதாவது சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லாமல் டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது. இப்போது ஸ்டஃபிங் வச்சாச்சு. ஸ்டஃபிங் கொஞ்சமாகவே வச்சுக்கலாம், இல்லைனா வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணணும்.
இப்போது இந்த க்ளோஸ் பண்ணுற அந்த எட்ஜ் இருக்குல்ல, அதில் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இது போல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இது போல் ஒட்டும்போது தான் நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது சமோசா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சுலபமாக ஒட்டிடுச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இன்னொரு சமோசா உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக சின்னதாக இருக்குல்ல. இப்போ நம்ம அடுத்த சமோசா செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோன் போல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் சொன்னது போல் இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதே போல் மீதம் இருக்க எல்லா ஷீட்லேயும் சமோசாக்கள் வந்து செஞ்சு வச்சுருங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்டஃபிங் வருதோ அந்த அளவுக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. மீதம் இருக்க ஷீட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எல்லா சமோசாக்களும் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்செடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு கடாயில் நல்ல எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட் வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசாக்களை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சிடுங்க. இப்போ பாருங்கள், சமோசாக்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு நல்ல சுட சுட இந்த சமோசாவை செஞ்சு சாப்பிடுங்க. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.